போச்சு. நான் அப்பயே நினைச்சேன் என்னன்னு இந்த புளுத்துக்குள்ளே நினைச்சேன் புழுக்க போட்டுக்குவான்னு. இப்ப பாரு குசுருக்கு தலைன்னு செக் பண்ணிக்கலாம். நான் டாக்டர் பா. என்ன டாக்டர்? ஆனா சேலை ஓம குதி டாக்டர். மண்டை இதுல உயிர் நகி பேட்டா இதிலும் உயிர் இல்லை இல்லை. இப்பதான் உன் குழந்தை உதைக்குது. நான் பெற்ற மகனே பணமற்ற தலையா மகனே பணங்கொட்ட தலையா நீ செத்து போனா நான் எப்படி பொழைப்பேன்? போனாலும் போகட்டும் பொடி வண்டு மோகரையா. நீ செத்த மயிராஜும் பொண்டாட்டி எனக்கு யாரு பொண்டாட்டி? ஏரியில எறமைக்கிற எறமட்ட தலையா ஏரியில எறமைக்கிற எறமட்ட தலையா. ரெண்டு கட்ட மலையா மகாலுக்கு வாயாலுக்கு சின்ன சின்ன மலையா. மாய முடிஞ்சு சொறி போடுவேன். குமஞ்சிக்கிற பின்னாடி சொல்லுவேன். பின்னாடி தானே எதிரே பார்க்க மாட்டேன். பைத்தி புண்ட பேசுவாக்கிலே ஒரு சின்ன வார்த்தை வந்துச்சு. என்னது? அத நான் அறிந்து அழுக்கம் போச்சு கொழுக்கம் போச்சு மத பிள்ளையோட சாமி மத பிள்ளையோட என் முகமெல்லாம் வெளுத்து போச்சு மூண பிள்ளையோட சாமி மூண பிள்ளையோட காட்டுல மெய்யிற கணங்கொல்லிக்கு கழுத்துல வெள்ள சாமி கழுத்துல வெள்ள அந்த ரெண்டு காலு பொம்பளைக்கு வயிற்றுல புள்ள சாமி வயிற்றுல புள்ள சொல்றாங்க. மரங்கொத்தி குருவிக்குத்தான் மண்டையில ஓட்ட சாமி மண்டையில ஓட்ட மகராஜா பொண்டாட்டிக்கு கட்டி தோலா ஊற்றி விடுவோம் ராஸ்கல். இது வரைக்கும் உன்னை எதிர்பார்த்தேன். அடுத்த புதன்கிழமை எதுக்கு எங்க ஊர் மாரியம்மன் நோம்பி கிட்டத்தட்ட ஒரு 300 கடாய் கட்டுவாங்க. அப்ப வந்து தோலை ஒழிச்சு கொடுத்துட்டு போயிருக்கேன். செம்பிளியாடா இல்ல வெள்ளாடு சிரிச்சுன்னா நான் செத்து கூட போயிருவேன். வரக்குள்ள இப்படிதான் கூத்து கிளம்ப கூட என் கூட்டு பக்கத்தால சுப்பன்னு வரது சிரிச்சான். பக்கத்து வீட்டுக்கார சுப்பன் நேற்று கூட வந்து சேர்ல செத்து போயிட்டான். அதாவது என்ன சொல்ல வர ஒரு புண்டையும் சொல்லாத உள்ள போ. என்னடா அங்க எக்கச்சக்கமியான கோணம். இன்னொரு வாய அந்த மாதிரி காட்டு. வாய பாரு அவ்வாறு புண்டி அடுத்த இது
ஆணு வேச்சிக்காரர் பொண்ணு வேச்சிக்காரர் எல்லாம் நீ எவ்வளவு டீசெண்டா முடி வெட்டிட்டு வரோம். நீ என்னைக்கு முடி வெட்டுறது? நான் பிறக்கும் போதே இதுவும் பிறந்தது. அப்ப உங்க அம்மா பொழைச்சிருக்க மாட்டாள? உங்க அம்மாக்குதான் நெசமால நன்றாக இருக்காங்க. இதே தலைவர் தான் பிறந்தியா? நெசமா? உங்க அம்மாவுக்கு சுகப்பிரசவமா ஆபரேஷன் பண்ணிருந்தாங்களா? சுகப்பிரசவமா பிறந்தேன். சுகப்பிரசவம். அப்ப உங்க அம்மா இருக்க மாட்டான். எதை சொல்லலாம்? என்ன அப்படி உனக்கு டவுட்? இல்ல யோகி பாபாவோட பெரிய தலையை வச்சுக்கிறிய, சுகப்பிரசவம் வேற சொல்றான். அப்ப இவங்க அம்மா இருக்காத்தானுங்கண்ணா? எங்க அம்மா நெல் இருக்கிறா. நெல்ல அறுத்துவா நீ உங்க அம்மா பூரியில அறுத்துட்டு வந்துருப்ப. ஆமா, தலை ஒட்டியா காலை ஒட்டியா? அதை வாங்கிட்டு வா. ஒன்னாவது குத்துறா சீக்கிரம். குத்துறா. ஐயோ அம்மா, ஐயோ ஏன்னா செத்து போன தாயாளி காஞ்ச குத்துறானா முதுகுல குத்துற. ஆனா யூடியூப்காரனா அப்படியே ஒரு மட்டும் தனியாக ஸ்டில் எடுத்து வை. காலையில் நான் கூட 500 காசு தரேன், எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பிரேம் போட்டு கொடுத்துருக்கு. அவன் எல்லாரும் ஊடு கட்டுறவங்க இருப்பாங்க, கண்டிஸ்ட் ஓமல் இருக்கும். இவர் போட்டோ கொண்டு போய் முன்னாடி வச்சுக்க, ஒரு பேய் பிசாச்சு கிட்ட வருமா, ஒரு கண்டிஸ்ட் ஓமல் கிட்ட வருமா, அப்படியே அந்த போட்டோ ஒரு குச்சை கட்டி அப்படி நிறுத்தி கொடு. ஒரு செங்கல் சரியுமா, ஒரு மணல் சரியுமா சொல்றா. போட்டோ வாங்கிக்கோ. அப்ப நீ என்ன சொல்ல வர? கண்டிஸ்ட் பொம்மைங்கடியாடா? எனக்கு எந்த தாயாடி ஒரு போட்டோ வாங்கிக்கோ. எதுக்கு? எனக்கு ஒரு போட்டோ கொடுங்க. எதுக்குடா? மகாராஜனை பூத்தாடி இருக்கிறேன். சரி திடீர்னு நாளைக்கு எது வேணும் 30 கும்பறதுக்கு ஆகும். வாய் கேளுடா. தண்ணி கொடுத்து பொட்டிக்கு நம்ம கேட்கறான் பாரு. என்னவா பேசப்படாது. நான் சொல்லிக்கிற வார்த்தைக்கு பதிலுக்கு பதில் ஆக்கணும். டக்கு டக்குன்னு தான் சொல்லணும். ஏதாவது ஏருக்கு மாதிரியான வார்த்தை பேசுறேன். ஆமாங்க, நேரம் டக்கு டக்குன்னு பதில் சொல்றேன். பேசக்கூடாதுன்னு எதுக்கு பேசிட்டு இருக்கிறேன்? ராசக்கேல் ராஜோல் நான் இப்ப சிரிக்காத பீத்தலை பூண்ட நாட்டு நாடு மகாநாடு டக்கு டக்கு மகாநாட்டு கணபதியே டக்கு டக்கு மச்ச நாடு டக்கு டக்கு. டேய் தெரிஞ்சுதான் சொல்றீ இல்ல தெரியாது சொல்லு. டக்கு டக்கு வீணா கெடாதுடா. டக்கு டக்கு. டேய் நான் சரியில்லாத ஆளு. அது எனக்கே தெரியும். டக்கு டக்கு. இவன் சரிப்பட்டு வர மாட்டான். டக்கு டக்கு. ஏன்னா முன்னாடி பொண்ணை கடிச்சோன்னே என்ன முழிக்கிற புளுத்திய? இவர் சொல்றதெல்லாம் நம்ம சொல்லணுமா? இவர் பெரிய புடிங்க பாரா முனி புனாட்டம் வந்துட்டு ஏன் போண்டா போன் வச்சுனா வச்சுக்க ஓடி போய் புந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிற? தெரிஞ்சு போச்சு உன்னை பத்தி. நீ தான் டக்கு டக்குன்னு சொல்லி அதான் டக்கு டக்குன்னு சொன்னேன். வீண் வார்த்தை கொட்டி அலையக்கூடாது. அம்மா என்ன அம்மாக்கா பொம்மக்கா பொம்மக்காலா என்ன வருது? கூத்தாடுற ஒருத்தான் ஏரிக்காடுன்னா ஆமா நமக்கு சொந்தமான தாய் நாடு. ஆமா, தலைநகரம் விளாடபுரம் மச்ச நாடு. தலைநகரம் சுந்தர் செய்தி படம் என்னது? தலைநகரம் 1ல இருந்து 2 வரைக்கும் வந்துருச்சு. அது இல்ல, பாண்டவர்களுக்கு ஒரு ஆண்டு காலம் மச்சமா நகரம் மச்ச நாடு சேர்ந்ததான். ஆமா, விளாடபுரம். விளாடபுரம் அது மாதிரி இதுக்கு ஆட்டக்காரர்களா இது விளாடபுரம். ஆமா, மச்ச நாடு. இந்த புண்ணிய பூமியில நல்லா சத்தமா சொல்ல நல்லா மீன் எவ்வளவு மீன் தின்ன எங்க செட்லயே சோறு தினா கோமாரி வரணும். ஆமா, இவங்கெல்லாம் பிடிக்க தின்னாங்க. நல்ல வேலை. உண்டே முறையா பெண்ணா அவனை குஞ்சு கூட குமார மதுன புளிச்சு வாயில வச்சும் பேச. அதாவது ஏதாவது போது என்பது அன்னதானம், போதும் என்பது அன்னதானம், போதாது என்பது சொன்னதானம், போதாது என்பது கரடி தானம். கரடில்றா போய் செத்து போ. செத்து பேர் கோமாளி என்ன பண்ணுவீங்க? நான் கோமாளி கேட்டாங்க. நான் இருக்கேன்டா. நான் தான் கோமாளி இங்க பாருங்க, ஏண்டா எனக்கு கத்து கொடுத்த குருவே ஒருத்தான். அப்படியா? அவர் ஒரு பாட்டு மட்டும் பாடல, இவ்வளவு அருமையா பாடுவாங்க பாரு. டேய் வாடா
ஏங்க இல்லைங்க எனக்கு பாடத்துல உறவு நாட்டம் முடிக்கிற இங்க ஒரு நீ அவனுக்கு கதாநாயகனா எனக்கு குருவே ஒருத்தான். குரு நீ தானே ஒரு பாட்டு பாடு. என்ன பாட்டு பண்ணும்? எது உனக்கு தெரிஞ்ச பாட்டு பாடு. பாடுறா பாடுறா. ஏங்க நான் என்ன பாடு தந்தே நான் எதுக்கு சொல்றேன் பாடுறா. நண்பா ஓய் அப்படி இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? இன்னைக்கு வைக்க பெற்ற நாடகத்தின் பெயர் சிவபுராணத்தில் ஒரு பாகம் விளங்கக்கூடிய கர்ணஞ்சண்டா. நான் வந்தது மாறி போச்சா? ஆமாங்க. ஏங்க நீதான் கர்ணன். இப்ப யார் வந்துக்கிறா? இப்பதான் கர்ணன் வந்துக்கிறான். பொண்ணுரி எப்போ வருவா? பொன்னுரி வந்து அடுத்த நாள் கூத்துக்கு வந்துருவா. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? இப்ப கர்ணன் நீ என்ன பண்ணு கேளு. இங்க இருந்து குட்டி கர்ணன் கேட்டு போட்டுக்கிட்டு கர்ணன் போட்டுக்கிட்ட மேடு டேம்ல போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கிற. யாரு வலையை எடுத்துக்கிட்டு பொண்ணூரி வரும். எங்களை கொல்லலாம்னே வந்திருக்கிற நீ. ஏண்டா ஓய் அதில்ரா எதிரா எதிராவா அங்க பேசிருந்தேன். சிவபுராணத்திலே ஒரு பாகமாக நடக்கும். செத்து போயிடாத பொறுமையா அப்படி பேசுறா. சிவபுராணத்திலே ஒரு பாகமாக விளங்கும். ஒரு பாகம் விளங்கக்கூடிய எரிகின்ற சூர சக்காரம். ஏன் நெருப்பத்து வைக்கல? எரியிருச்சு ஒரு சண்டையா? எரிகின்ற சூர சங்காரம். எரிகின்ற சூரன் சங்காரம் அல்லது வக்கரகேது பலி. வக்கரகேது பலி அல்லது ஆயக்கின்ற களி. கொஞ்ச நேரத்துல இந்த நாடகத்தில் நீயா நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? என்ன மயிருக்கு வந்து யாருக்கு தெரியும்? எதை கொண்டு வந்து எதை கொண்டு வந்த? யார் ஸ்டேஷனுக்கு போறது? அப்படி என்பதை நான் ஒவ்வொன்றாக உரைக்கிறேன். ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா சிரிக்காதங்கல்ல. இதெல்லாம் ராச சிரிப்பு. இதுதான் சாவி இருக்கு. கொஞ்சம் ஆலோசனை கூட போய் விழுந்தாளா? உங்களது பேர் என்ன? அகண்ட மார்பு. அகண்ட மார்பு. இப்போ ஒரு ஆள் வேற ஆள் வந்திருக்கிறான். ஆமா. நீண்ட கரங்கள். நீண்ட கரங்கள். தூண் போல் கால்கள். தூண் போல் கால்கள். செமட்ட முடி. செமட்ட முடி. கல்லரிஜா. ஓரை பல்கள். ஓரை பல்கள். இப்படி போன்ற நான் வந்திருக்கிறேன். வந்துக்கிறேன். நான் தான். யார்? என் பேர் என்னடா? சாத்தப்படி குழந்தை. வாடாங்க. பத்தி கொண்டு இருக்கு சாமி. ஏய் யோசனை பண்ணாத, சீக்கிரம் போயிட்டு வா. ஏங்க நண்பா, ஓய் இந்த சின்ன குரல் கொடுத்து நீ தானே? உண்மைதான். இவர் பேரு லண்டன் புளுக்கு. அந்த போய் கொடுக்காதீங்களா? சொல்லுங்க. இப்படி பேசி பேசி தான் பெரியமா தான் இப்போ ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம். என்ன பாட்டு? இப்போ ஒரு குரல்ல பாடுவீங்க. அப்படியா? பாடு. அதே மூலசங்கி. நண்பா, என் பெயர் என்ன? அன்னைக்கு போய் இடம் சேர்றது. உங்க பேர் என்ன? ஓட்டு எரியடா சூரே. எங்க வேணாலும் விடுவேன். எரியண்டா சூரனா இருந்து விட்டாலும் யா மகாராஜா நண்பா, உங்களது பெயர் எரிகண்டா சூரனாக இருந்தாலும் ஒன்ன பெற்றாள் எங்கம்மா யாரா வாப்பா எங்க அப்பன ஓகட்டும் ஓகட்டும் என்னை பெற்றெடுத்த தாயுண்டை என்னை இதவனை யாரோ
இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.